ஜெயம் ரவியும் கெனிஷாவும் என்ன தப்பு பண்ணாங்க? சினிமா உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா ஜெயம் ரவி பண்ணிருக்காரு. எல்லாரும் கமுக்கமா பண்றாங்க. இவர் வெளிப்படையா தப்பா மேபி ஆரம்பிச்சது இப்ப கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. யாருமே செய்யாத தப்பா என்ன ஜெயம் ரவி செஞ்சது? பாடகி சுஜித்ரா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஜெயம் ரவியும் கெனிஷாவும் என்ன தப்பு செஞ்சாங்க? தமிழ் சினிமா உலகத்துல மத்தவங்க செய்யாத தவறையா ஜெயம் ரவி செஞ்சுட்டாரு? கெனிஷா என்ன தவறு செஞ்சாங்க? யாருமே பகிராத மியூசிக் வீடியோக்களையா அவங்க பகிர்ந்துட்டாங்க. உடனே ஜெயம் ரவியும் கெனிஷா தொழிலையும் கேவலமா சித்தரிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா? ஜெயம் ரவி தன்னோட பேர்ல இருந்து ஜெயம் அப்படிங்கறத எடுக்காம இருந்திருக்கலாம். ஜெயம் அப்படின்னு உங்களோட பேரோட இருக்கிறதுல எந்த விதமான கிரிஞ்சும் கிடையாது அப்படின்னு பேசின வீடியோவை சுஜித்ரா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோவை கெனிஷாவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. ஒரு நாள்ல இருக்கறதுலயே அசிங்கமா இருக்கக்கூடிய நிலைமையில நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹேர் கலர் போட்டிருக்கேன், மேல ஷவர் கேப், குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ. அண்ட் இட்ஸ் அபவுட் ஜெயம் ரவி கெனிஷா ஆர்த்தி. ஜெயம் ரவியும் கெனிஷாவும் என்ன தப்பு பண்ணாங்க? சினிமா உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா ஜெயம் ரவி பண்ணிருக்காரு. எல்லாரும் கமுக்கமா பண்றாங்க. இவர் வெளிப்படையா தப்பா மேபி ஆரம்பிச்சது இப்ப கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கறாரு அந்த பொண்ணுக்கு. ஆல் விமென் டோன்ட் யூ ஆல் வாண்ட் டு பி ட்ரீட்டட் லைக் ஹர்? வை கான்ட் யூ ஆல் பி ஹாப்பி ஃபார் கெனிஷா? இத்தனை வருஷம் ஒர்க் ஆகாத மேரேஜுக்கு ஒருத்தி அழுதுட்டு இருக்கானா? அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. யூ டேக்கிங் ஹர் சைடு. Who is that ex-wife of his? What work of hers have you all seen except her Instagram photographs? You're just supporting her for her looks. அப்பனா நீங்க அவங்கள பார்த்து ஜொல்லு விடுறீங்க. என்ன தப்பு பண்ணா? யாரும் போடாத மியூசிக் வீடியோஸா போட்டாங்க. இப்ப மட்டும் உங்க கண்ணுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் உறுத்துது. ஆண்ட்ரியா ஸ்டேஜ்ல போடுற ட்ரெஸ் தான் அவங்களும் வீடியோல போடுறாங்க. வித்யா பாக்ஸ் வயல்ல பாடுற பாட்டு தான் இவங்களும் பாடுறாங்க. உடனே பாடி ஆஃப் ஒர்க்கை டிஸ்கிரெடிட் பண்ணிட வேண்டியது. ஜெயம் ரவியோட ஒர்க் டிஸ்கிரெடிட், கெனிஷா ஒர்க் டிஸ்கிரெடிட். அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? பிளைண்ட் ஏதோ டார்க் ஏஜஸ் மாப் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு. ஒன்னு ஜெயம் ரவி அவர் பேர்ல இருந்து ஜெயம் எடுக்காம இருந்திருக்கலாம். தட் டசன்ட் பிலாங் டு யுவர் டாடி, இட் பிலாங்ஸ் டு யூ. யாருமே ஜெயம்ன்ற பேரை வந்து ரவி மோகன் சாரி அவர் எடிட்டர் மோகனோடையோ ராஜாவோடையோ அசோசியேட் பண்றது கிடையாது. இட் இஸ் stuck to you. Just go back to that. அதுல ஒரு கிரிஞ்சும் கிடையாது. ஒரு பார்ட் 2 எனக்கு போடணும்னு இருக்காது. குளிச்சுட்டு வந்து I shall post it. Bye.